Hi students, welcome to our channel. First lesson வந்து difference between calcination and roasting அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் கொஸ்டின் இது. ரோஸ்டிங் calcination அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ரோஸ்டிங் அப்படின்னா வறுத்தல்னு அர்த்தம். calcination அப்படின்னா தமிழ்ல காற்றில்லா சூழலில் வறுத்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் எஸ்பெஷலி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபைடு ஓர்ஸை ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதாவது சல்பைடு வகை தாதுக்களை ஆக்சைடா மாற்றுறதுக்கு பயன்படுற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வறுத்தல். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா சல்பைடு வகை தாதுக்களை ஆக்சிஜன் செலுத்தி நல்லா என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. அதாவது காற்று முன்னிலையில ஆக்சிஜன் முன்னிலையில என்ன பண்ணுவாங்க, சல்பைடு ஓர்ஸை நல்லா ஹீட் பண்ணி அதை ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல பார்த்தோம்னா 2BbS plus 3O2 gives 2BbO plus 2SO2. ஸோ இந்த சைட்ல சல்ஃபைடா இருந்ததை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதை என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் செலுத்தி நம்ம ஆக்சிஜன் போட்டு என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். நல்லா ஹீட் பண்ணி சல்ஃபைடு வகை தாதுக்களை ஆக்சைடா மாத்துறோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பேரு, ரோஸ்டிங் அப்படின்னோம். அடுத்தது கால்சினேஷன், காற்றில்லா சூழலில் வறுத்தல் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்க ஆக்சிஜன் செலுத்தி இது பண்ண மாட்டோம். காற்று இல்லாத சூழ்நிலையில என்ன பண்றது, தாதுக்களை வறுத்தல், ஹீட் பண்றது. ஓகேவா? இதுல யார் இது பண்ணுவோம்னா கார்பனேட் ஓர்ஸை ஹீட் பண்ணுவோம். நல்லா ஆக்சிஜன் போட மாட்டோம். ஸோ 2BbO பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இதுல வெளியில வரும். ஓகேவா? ஒருவேளை இதுல ஆக்சிஜன் சப்ளை பண்ணாலும் லிமிட்டட் அளவு தான் சப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல வந்துட்டு மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏதாவது ஹைட்ரேட்டிங் மிக்சரா இருக்கு, நீர் மூலக்கூறை பெற்று இருக்கு அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆயிரும், மாய்ஸ்சரா வெளில போயிடும். அதாவது நீராவியா என்ன ஆயிடுவாங்க, வெளியில எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது மாதிரி இங்க ரோஸ்டிங்ல பார்த்தோம்னா, அதாவது வறுத்தல்ல ஆர்சனிக்கு, சல்பரு, பாஸ்பரஸ் போன்ற எளிதில் ஆவியாகக்கூடிய ஆக்சைடு எல்லாமே ஈஸியா என்ன பண்ணப்படும், வெளியேற்றப்படும். ஓகேவா? மெயினா யாரெல்லாம், ஆர்சனிக், பாஸ்பரஸ், சல்பர், இதெல்லாம் ஈஸிலி வேப்பரைஸ்டு. இது ஓகேவா? வேப்பரைஸ்ட் இதா என்ன பண்ணப்படும், ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணப்படும். இந்த மாதிரி ஆர்சனிக், பாஸ்பரஸ், சல்பர் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஓர்ல இருந்துச்சுன்னா ஈஸியா என்னவா கன்வெர்ட் பண்ணப்படும், ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணப்படும். ஓகேவா? இது கால்சினேஷனுக்கு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா கார்பனேட் ஓர்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், காற்றில்லா சூழல்ல வறுக்கும் போது அது கார்பன் டை ஆக்சைடா வெளியேறுது அப்படின்னு சொல்லிட்டு அதான் எக்ஸாம்பிள் நாங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுல வந்துட்டு மெயினா என்னது, ஹைட்ரேட்டிங் மிக்சர் ஏதாவது காம்பவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ராக்சைடா என்ன ஆகும், வெளியேற்றப்படும். நீராவியாக என்ன பண்ணப்படும், வெளியேற்றப்படும். ஓகேவா? இதனால இதுல என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளில வர்றதுனால இதுல வந்து அந்த ஓர் மேல எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன போர்ஸ் எல்லாம் காணப்படும், ஸ்மால் போர்ஸ் எல்லாம் கிடைக்கும், சின்ன சின்ன தொலைகளா கிடைக்கும். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு வெளியில அதுல எஸ்கேப் ஆகி வருதுல்ல, அந்த தாதுல இருந்து அந்த ஓர்ல இருந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும் போது, ஸோ அது எஸ்கேப் ஆன அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு சின்ன சின்ன துளைகளா காணப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.